ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல சமயத்தில் பல தீர்மானங்களை எடுக்கிறீர்கள் அல்லவா? இனிமே நான் இப்படி கோபப்பட மாட்டேன், இப்படி நான் சண்டை போட மாட்டேன், இப்படி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பல தீர்மானங்களை எடுக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை தானே? எனக்குள்ள ஏன் தான் இந்த கெட்ட சுபாவமோ, நான் ஏன் தான் இப்படி நடக்கிறனோ எனக்கே தெரியல என்றெல்லாம் சொல்லி ஆதங்கப்பட்டு கொள்கிறீர்கள் அல்லவா? உங்கள் ஜென்ம சுபாவம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரோயா பட்டணத்தார் நல் குணசாலிகளாய் மாறினதன் ரகசியம் என்ன? வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டார்கள், தியானித்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் அவருடைய ஜென்ம சுபாவம் மாறி எப்படிப்பட்டவர்களாய் மாறினார்கள்? நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி அந்த பட்டணத்தாரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, ஜென்ம சுபாவம் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் வாசியுங்கள், தியானியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். நம்முடைய எல்லாவித ஜென்ம சுபாவங்களும் மாறிவிடும். பாருங்கள், உங்களுக்குள் பல மூர்க்கதனமான காரியங்கள் காணப்படலாம், ஆனால் நீங்கள் குணசாலிகளாய் மாற முடியும், நற்குணசாலிகளாய் மாற முடியும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, ஆச்சரியமானது. அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே தரித்து கொண்டு தியானித்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சுபாவங்கள் மாறும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, என்றைக்காவது ஒரு நாள் வேதத்தை எடுத்து வாசிக்கிற ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அல்லது சுகவீனமாய் இருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிற ஒரு நிலையில் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் வேதாகமத்தை வீட்டிலே தேடி எடுக்கத்தக்க ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? தூசி தட்ட வேண்டிய நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள், அதற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஆழ்ந்து வாசிக்க ஆரம்பியுங்கள், தியானிக்க ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தை உங்களை மாற்றும், நற்குணசாலிகளாய் மாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.